நிறைய தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய முக்கியமான நாளாக கருதப்படுறதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, பங்குனி உத்திரம். சரிங்கங்க. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கடவுளுக்கு வழிபாடு ஓகே. கடவுள் வழிபாடு நம்ம எல்லா நாளும் பண்றோம். இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பொதுவா வந்து இதுல 2, 3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பர்ட்டிகுலரா பார்க்கும்போது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஒரு பக்கம் எடுக்கிறோம். அதே மாரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய முக்கியமான விரத தினமாக கொண்டாடக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய தினத்துல, அதாவது பங்குனி உத்திர நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விரத முறைகள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா அடுத்த வருஷம் இதே நாள், இதே நேரத்துல ஒரு 90% நீங்க அந்த விரத முறைய என்ன வேணும்னோ அது கிடைச்சது அப்படிங்கிற திருப்தியோட வழிபடக்கூடிய நிலை இருக்கும். அதே மாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்களும் டெஸ்ட் டியூப் பேபிக்குலாம் ட்ரை பண்றோம். குழந்தை நிக்கவே இல்ல. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இந்த டைம் பீரியட்ல அதாவது பர்ட்டிகுலரா பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து இறைவன வந்து ரொம்ப மனமுருகி வேண்டுனீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.